கட்டி மற்றும் சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்த கணவன். மாத்திரையை போட்டுக்கொண்டு உறங்கியிருந்த கணவனின் கழுத்தை கயிற்றால் இறுக்கிக் கொன்ற கொடூரம். கொலையை மறைப்பதற்காக வீட்டு வாசலில் 5 அடிக்கு குழி தோண்டி சடலத்தை புதைத்த மனைவி. 2 மாதங்களுக்கு பிறகு கொலைகார மனைவி சிக்கியது எப்படி? உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட கணவனை மனைவியே கொடூரமாக கொன்றது ஏன்? பின்னணி என்ன? கணவரோட மருத்துவ செலவுகளை எல்லாத்தையும் மகாலட்சுமி தான் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பழனிவேலுவுக்கு உடல் நலத்துல எந்த முன்னேற்றமும் ஏற்படலன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ரொம்ப வறுமையில் இருந்த மகாலட்சுமிக்கு கணவரோட மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியல. அப்படி கடன் வாங்கி பார்த்தா கணவனை காப்பாத்திடலாம்னு நினைச்சுதான் பல இடங்கள்ல கடன் வாங்கினதாவும், ஆனா பழனிவேலு உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைஞ்சிட்டு வந்ததாவும் சொல்லப்படுது. பல இடங்கள்ல கடன் வாங்கி மருத்துவம் பார்த்தோம், கணவனுக்கு உடல்நிலை சரியாகலங்கிற வருத்தம் மகாலட்சுமிக்கு கோபமா மாறி இருக்கு. அந்த கோபம்தான் மகாலட்சுமிய கொலையாளியா மாத்தி இருக்கு. இதுக்கு மேலையும் கணவனோட மருத்துவ செலவுகளை சமாளிக்கிறதுக்கு தெம்பு இல்லைன்னு முடிவு பண்ண மகாலட்சுமி தூங்கிட்டு இருந்த கணவன் பழனிவேலுவோட கழுத்தை கயிறால இறுக்கி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. தன்னோட 2 மகள்களையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் இந்த கொலையவே அரங்கேற்றி இருக்காங்க மகாலட்சுமி. இந்த சம்பவம் நடந்தது நடுராத்திரி 12:30 மணிக்கு. கொலையை மறைக்கிறதுக்காக மகாலட்சுமி மகள்களோட சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. சடலத்தை வெளியே எங்கேயாவது கொண்டு போய் போட்டா போலீஸ்ல சிக்கிருவோம்னு நினைச்சவங்க தங்களோட வீட்டு வாசல்லையே இரவோடு இரவா 5 அடிக்கு ஒரு குழிய தோண்டி பழனிவேலோட சடலத்தை புதைச்சிருக்காங்க. கொலை பண்ண 3வது நாள் கணவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை 2 மகளோட ஸ்ரீரங்கத்துக்கு போய் பண்ணி இருக்காங்க மகாலட்சுமி. கொலை நடந்த 10 நாளைக்கு அப்புறம் சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் பழனிவேலு எங்க ஆளே காணோம்னு கேட்டிருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் மகாலட்சுமியும் அவங்க பொண்ணுகளும் அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாசமா இந்த கதையே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்த மகாலட்சுமியும் இளைய மகளோட கடந்த 15 நாளுக்கு முன்னாடி வேலை தேடி திருப்பூருக்கு போயிருக்காங்க. அங்க நூற்பாலையில வேலைக்கு சேர்ந்தவங்க அங்கே செட்டிலாக திட்டமும் போட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க மகாலட்சுமியோட போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணப்ப அவங்க திருப்பூர்ல இருந்து திண்டுக்கல் செந்துறையில உள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனது தெரிய வந்துச்சு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அங்க மகாலட்சுமியையும் இளைய மகளையும் புதுக்கோட்டைக்கு கூட்டிட்டு வந்து விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் பழனிவேலுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து 2 மாசத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட பழனிவேலுவோட உடலை தோண்டி எடுக்கிற பணியில ஈடுபட்டு இருக்காங்க காவலர்கள். கொலையாளி மகாலட்சுமி, மகள்கள் தமிழ்ச்செல்வி, சாரதா 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுனால தான் பழனிவேலுவை மகாலட்சுமி கொலை செஞ்சாங்களா, இல்ல இந்த கொலைக்கு வேற ஏதாவது காரணம் இருக்காங்கிற கோணத்திலையும் போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.